ஆனாலும் இன்றைக்கு இளைய சமூகத்தையும் சிறுவர்களையும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு சமூக ஊடகங்கள் இந்த தொழில்நுட்பம் தன்னை ஆக்கிரமித்துக் கொள்ளக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு அதனுடைய ஈடுபாட்டில் குழந்தைகளும் இளைஞர்களையும் ஈடுபட்டுள்ளனர் என்பதை யாரும் மறுக்க முடியாது. ஆக இதனுடைய பாதிப்பு என்பது இன்றைக்கு குழந்தைகள் மனதளவில் மாத்திரமல்ல, இன்றைக்கு உடல் ரீதியாகவும் பல்வேறு பாதிப்புக்குள்ளாகி இருக்கின்றனர் என்பது பல்வேறு ஆய்வுகள் மூலமாக நம்ம தெரிய முடிகிறது. குறிப்பாக இன்றைக்கு இளைய சமூகமாக இருக்கட்டும் அல்லது குழந்தைகளாக இருக்கட்டும், இன்றைக்கு சமூக ஊடகங்களில் வெறுமனே தங்களுக்கு பயனுள்ள கருத்துக்கள் மாத்திரம் வருவதில்லை. அதிகமாக பொய்யான பிரச்சாரங்கள் அல்லது பொய்யான தகவல்கள், அதை நம்பி நிறைய குழந்தைகள் இன்றைக்கு பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறாங்க. ஆக இந்த நிலையை தொடருமேயானால் நம்மளுடைய இளம் சமூகம் நிச்சயமாக அதனுடைய உற்பத்தி சக்தியை இழந்து இன்று பல மணி நேரம் இதில் தன்னை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல் உழைப்பு சக்தியை இழந்து இந்த நாட்டினுடைய பொருளாதாரமே பாதிக்கக்கூடிய அளவிற்கு கூட போய்விடுமோ என்ற ஒரு நிலை. ஆகவே இந்த நிலையிலிருந்து நிச்சயம் இந்த சமூகம் மாறும்.